ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பாருங்கள். இது வந்து மாங்காய். இது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் மாங்காயாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், உருவியே எடுக்க முடியல. அது வந்து அக்கா எதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அவங்க ஒரு காட்டன் துணியில் சுற்றி வைங்க பழுத்துருன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. அப்படி சுற்றி வச்சேன், 2 days ஆகி பழுக்கலை. எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, ஊரில் வைக்கோலில் வைக்கணும், அப்படி இல்லைனா அரிசி பானையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அதனால் இங்கே அரிசி பக்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். நாங்கள் சுகர் பேஷண்ட் இருக்கிறனால ஒரு வேளை ரைஸுக்கு நம்மளுக்கு அரிசி கொஞ்சமாக தான் வாங்குவோம். முன்னாடி மாதிரி மூட்டை மூட்டையெல்லாம் வாங்குறது இல்லை. அதனால் பக்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன் அக்கா, பிளாஸ்டிக் பக்கெட்டில். அது வந்து இந்த மாங்காய் நல்லா அரிசி நல்லா குழி பள்ளம் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இது பழுத்துருச்சு. இது இன்றைக்கே கூட சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள். இந்த மாங்காய் பேர் தெரிலப்பா எனக்கு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பேருன்னு கமெண்டில் அக்காவுக்கு. பங்கனப்பள்ளி மாதிரி இல்லை, பங்கனப்பள்ளி கொஞ்சம் சப்பையாக இருக்கும், அது சப்போட்டா. பங்கனப்பள்ளி ரெண்டுமே சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அவங்க ஊரில் இந்த காய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பழுத்துருச்சு, இன்றைக்கே கூட கட் பண்ணி சாப்பிட்லாம். இது இன்னும் பழுக்கணும். நல்லா பள்ளம் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சுருவேன் அக்கா. அரிசியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அன்னபூர்ணி. பூஜை ரூமில் ஒன்று வச்சுருப்பேன். பூஜை ரூமில் தாம்பளத்தட்டில் கொஞ்சம் அரிசியை போட்டு அது வச்சுருப்பேன். இது அரிசிக்குள்ளே இருக்கிறது. இது அக்கா என்ன போட்டிருக்கிறேன் பாருங்கள். அரிசிக்குள்ளே நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சாம்பல்னு சொல்லக்கூடாது, அதனுடைய விபூதி அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துல அந்த ஹோமம் வளர்ப்போம்ல, அந்த இடத்துலேருந்து அள்ளிட்டு வந்து அதை வந்து இதை மாதிரி ஏதாவது ஒரு எள்ளை துணி இல்லைன்னா வெள்ளை துணி எதுனாலும், மஞ்சள் துணி, மஞ்சள் நனைச்சிட்டு கூட கட்டலாம். மஞ்சள் நனைச்சிட்டு கட்டி போட்டால் உள்ளே வந்து எல்லாம் மஞ்சளாக அது ஒரு மாதிரி ஆகுது. அதனால் அக்கா ஒயிட் துணியில் தான் அப்படி அந்த ஹோமம் வளர்க்குற இடத்துல இருந்து அந்த சாம்பல் எடுத்து அந்த காப்புன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அக்கா இப்படி கட்டி நம்ம அரிசி பானையில் வச்சிடணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மா கடைப்பிடிக்கிறது எல்லாமே. நம்ம வந்து உலக்கு வெளியே எடுக்கக்கூடாது. சப்போஸ் வெளியே எடுத்து ஏதாவது அளந்தோம்னா மறுபடியும் உள்ளே அரிசி பானைக்குள்ளேயே தான் உலக்கு இருக்கணும். கொஞ்சமாக அரிசியோடு இப்படி அள்ளி வச்சிடணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எல்லாமே எங்கள் அம்மா சொல்கிறது தான் அக்கா கடைப்பிடிச்சிட்டு வரேன். இது மாம்பழம் பழுத்துருச்சு. இன்னும் இது வந்து 1 dayல கண்டிப்பாக பழுத்துரும். இப்போ பள்ளம் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இப்படி நீங்கள் பழுக்க வச்சு பாருங்கள், கண்டிப்பாக பழுக்கும், கன்ஃபார்மாக பழுக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வைக்கோல் வாங்கி நல்லா கவர் பண்ணி ஒரு அட்டை பாக்ஸில் வச்சிடணும். அது எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மாம்பழமே அட்டை பாக்ஸில் தான் வரும். இது எங்கள் கிராமத்தில் வைக்கோல் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் வைக்கோல் வச்சு தான் பழுக்க வைப்பாங்க. நம்ம இங்கே அரிசியில் வச்சாலே எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்கள். எங்கள் அம்மா அரிசியில் வைக்க சொல்லுவாங்க, அரிசி பானைக்குள்ளே வச்சுருங்க பழுத்துருன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக பள்ளம் பண்ணி மேலே அரிசி மூழ்கிற அளவு வச்சுட்டு, இந்த அளவு தான் தெரியணும், அது வரைக்கும் அரிசி மூழ்கிற அளவு வச்சிடணும். நல்லா பழுத்துரும். இது பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இது இன்றைக்கே கட் பண்ணி கூட சாப்பிட்றலாம். இந்த பழத்துக்கு பேர் என்னென்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பழுத்துச்சா என்னென்னு எனக்கு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாம்பழம் இன்றைக்கே கட் பண்ணி சாப்பிட்றலாம். நல்லா பழுத்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஒரு பக்கம் தான் கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக இருக்குது. சப்போஸ் நாளையே கூட நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா பள்ளம் பண்ணிவிட்டு வைக்கணும். ஆனால் தேங்க்யூப்பா.